கைஸ் டெய்லியும் பறக்கணி பைக்கில் போய் வெயில் சாவி இருக்கு காரில் போகலாம் சொல்லிட்டு காரில் போயிட்டு இருக்கேன். சரியா, நம்ம கூட ஒரு செம்பு லிங்கம் வருவான். அவன் ஃபோன் அடிச்சு ஃபோன் எடுக்கலை. இனி அவனை வீட்டில் போய் தூக்கிட்டு ஆற்று தான் போகிறான். கைஸ் நம்ம இப்போ பறக்கணி சரி அங்கே போயிட்டு இருக்கோம். நம்ம நிறைய நம்ம விளாகை பார்த்துட்டு பறக்கணி போயிட்டு தெரியாத நம்மகிட்ட ரூட்லாம் கேட்டாங்க, பறக்கணி எப்படி போகணும்னு சொல்லிட்டு. இப்போ அங்கே போயிட்டு இருக்கோம். நிறைய ஆள் கூட்டம் இருக்குன்னு தோணுது. நீங்கள் போயிட்டு அந்த வீடியோ உங்களுக்கு காட்டினேன். சரியா கைஸ், இவன் தான் நம்ம கூட அந்த பயிலா. மக்கள் தொகை இன்னும் அதிகமாக இருக்குது. இங்கே தூரத்தில் பாருங்கள் நிறைய இருக்காங்க பார்த்தீங்களா. இனியும் நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா நம்மகிட்ட நிறைய ரூட்டு கேட்டாங்க. நம்ம பறக்கணியில் சீனி குளத்தை குடிச்சதுக்கு. கைஸ் இங்கே பாருங்க கைஸ், நம்ம பறக்கணி அதை சொல்லித்தானுவான். அண்ணன் கடலும் சொல்லித்தானு பார்த்தா பறக்கணி அத்தையும் சொல்லித்தானுவான். ஒரு பீர் பாட்டு மதக்குது அத்தையும் காட்டி வந்தானு நான் குடிச்சு போய் கிரிஞ்சானுவான். அண்ணன் திரும்பி என்னை குடிச்சிட்டு இருக்கேன் செய்யணும். தானே தீர்ந்த பாடில்லை ஒருத்தன் கையில் நான் வச்சுருக்கானே. இவனெல்லாம் எவனும் ஸ்டெப் அடிக்க பாடில்லை. நம்ம வீடியோ போட்டால் பீச்சில் அவ்வளோக்கும் நம்ம பறக்காணியாத்த திரும்பி என்ன சம்மனுக்கு வள்ளத்தில் வந்துட்டுருக்காங்க பாருங்கள். இன்னி ஃபுல்லாக பாட்டம் போட்டு அலைஞ்சிருந்தாரன். இவனோட டைம் குடித்த சாணம் கொண்டு வந்துருப்பான். இனி இவனோட அழைப்பறைய பாருங்கள் கெடுக்குவானோ பாருங்கள். எல்லாம் அவங்க தான். இங்கே பாருங்க கைஸ் எவ்வளோ மக்கள் இருக்காங்க. இங்கே நின்று ஃபுல்லாக குடிச்சு அலம்பி தலைவலையும் பிள்ளைகளையும் எடுக்கிறாங்க. இங்கே கேட்க யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் உண்டு கைஸ். நம்ம ஜிம்மெல்லாம் போயாச்சு, ஒர்க் அவுட்லாம் போட்டாச்சு. இனி கிளம்பலாம். இனி வீட்டு தான் போகிறேன். சரியா, ஆனால் எனக்கு என்ன ஒரு மாதிரி இருக்குன்னா பறக்கணியார் போகிற போக்க பார்த்தா குப்பை தொட்டி தான். ஓகேவா, இங்கே நம்ம ஊரில் நிறைய குளம் உண்டு. நிறைய குளத்தில் ஃபுல்லாக குப்பையாக போட்டு சோழி தானோம். குளஞ்சிலேயே தெரியாது. இப்போ அந்த குளத்தில் இப்போ கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கானோ. இனி போகிற போக்க பார்த்தா பறக்கணி அந்த நினைமை தான் தோணுது. சரி பார்ப்போம், வரைய மாதிரி காணலாம். அவ்வளோதான் உண்டு. சரியா, இனத்தை சொல்லிட்டு காரியம் இல்லை. யாரும் ஸ்டெப் அடிக்க பாடு இல்லை. யாரும் கேட்காதனால தான் எல்லாரும் இப்படி பண்ணுறாங்க. ஓகேவா, வந்து ஃபேமிலியாக கூட்டின்னு வராங்க. ஓகே, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பிரச்சனை இல்லை. வந்து குடி கும்மியடி எல்லாம் நடக்குது பறக்காணியில். இனத்தை சொல்லிட்டு யாரையும் இல்லை. நம்மளால கேட்கவும் முடியாது. கேட்க போனால் நம்மளை அடித்து தீர்த்து கட்டிடுவானோ. நம்மளால் முடிஞ்ச ஒரு வீடியோ மட்டும் போட முடியும். அவ்வளோதான் உண்டு. சரியா, சரி இனி டே 22 ஆக்கும். இனி டே 23